வைட் நாலேஜ் உங்களுக்கு வந்து லலித் ரஞ்சன் கே ரொம்ப லேட்டாக தான் கிடைக்கும். வரும் வர்றதுக்கு உண்டான அந்த அந்த பாத்து இருக்குல்ல, மதுரம் அதை எம் ஓப்பன் பண்ணி விடுறது மட்டும்தான் இவங்களோட வேலை. ஆமாம், ஆனால் அது சரியாக செய்கிறாங்களா இல்லையாங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதை சொல்கிறேன். இல்லை நீங்கள் ஒன்றே ஒன்று நான் இதில் இந்த கருத்தில் ஒரு இது திரும்ப நான் கேட்பேன். நெல்லையப்பன் வந்து என்ன ஸ்கூல் ரோஸ்மேரி மாடல், அப்புறம் ரோஸ்மேரி 11th 12th மட்டும் ரோஸ்மேரியில் மற்ற எல்லாமே 1 to 10 ரோஸ்மேரி மாடல். என்ன சிலபஸ்? மெட்ரிக் தான், சமச்சீர் தான். இதுதான் நம்ம கவர்மெண்ட் சரி இப்போ தான் நம்ம அதுக்கு முன்னாடியுமே இதுதான் மெட்ரிக் தான். ஆனால் அவங்க வந்து இது பண்ணுவாங்க, இது மதுஸ்வாமி எம் மறந்து வச்சு பேர் இந்த ஏதோ ஒரு ஸ்டடி சிஸ்டம் அவங்க தனியாக ப்ரைவேட்டாக வாங்குவாங்கல்ல அந்த அது இப்போ அது மகேஷ் கிருஷ்ணா ஆர் இப்போ அதே மெட்ரிகுலேஷன் கடந்தால வந்து சிபிஎஸ்சி அப்புறம் வந்து ஐசிஎஸ்சி மணிவண்ணன் கே ஐஎஸ்சி இருக்குது. ஆமாம் இதுலேயே இன்னொன்று இருக்குது, ஐஎம்பியா ஐஎம்பின்னு ஒன்று இருக்குது. அதில் ஐசிஎஸ்சிலே 3 இருக்குது. மனோஜ்குமார் பி இப்போ வந்து இவன் படித்தது வந்து ஐசிஎஸ்சி சிலபஸ் 10th வரைக்கும், அதுக்கப்புறம் ஐஎஸ்சி சிலபஸ். எல்லாரும் மெல்வன் ராஜா எஸ் நான் வந்து இப்போ எனக்கு குழந்தை பிறந்த உடனே நான் தூக்கிட்டு எங்கே போய் நின்னேன் அப்படின்னா வந்து ஏற்காடு டவுன் பஸ்ஸில் போய் நின்னேன். என் பையன் நீங்கள் படிக்க வைக்கணும். முகமது சின்னர் கே அந்த அந்த டிஃப்ரெண்ட் இது வந்து அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். சரியா, ஆனால் அதை என்னால் முழுசாக கொடுக்க முடியாதுன்னு தெரியல. அப்போ எங்கள் அப்பா எங்கள் அம்மா என் ஒய்ஃப் வரைக்கும் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா வந்து பச்சை பிள்ளைகள் வந்து இவ்வளோ நந்தினி வி நம்மளாங்க என்னச்சு அப்படின்னா அதனால அதை இல்லை அது டயர்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து என்ன செஞ்சேன், நரேஷ் பிரபு எஸ் எஸ் நான் தூத்துக்குடி விட்டு வெளியே வந்தேன் என் தொழில். அதனால் தூத்துக்குடி விட்டு இன்னொரு இது சொல்லுவாங்க, நவீன் குமார் கே திருநெல்வேலி வந்து சவுத் இந்தியாவோட ஆக்ஸ்போர்ட்னு சொல்லுவாங்க. ஆமாம், சரியா, ஆமாம். எங்கே உள்ளவங்கெல்லாம் நவீன் குமார் எம் பிள்ளைகளை சேர்ப்பாங்க. ஆமாம், அந்த காலத்தில். ஆமாம். சரியா, சேர்க்கும்போது கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருந்தான்னா அவன் வீடை பிடிச்சி நவீன் பி அவன் அலைவான். ஆமாம், சரியா, பட் நம்ம கேஸில் என்ன செய்ய முடியலன்னா நீங்களும் தொழில் விட்டு வெளியில் போக முடியல, நவீன் பி நானும் தொழில் விட்டு வெளியில் போக முடியல. வெளியில் போக முடியாத ஒரு சூழ்நிலைனால என்ன இது அப்படின்னா இவங்களையும் அதுக்குள்ளே வச்சு எப்படி கொண்டாட முடியுமோ நவீன் வருண் பி ஆமாம். சரியா. இப்போ நான் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். ஒரு 3 வருஷம் ஒர்க் பண்ணேன். நெவில் போஜ் பெர்னாண்டஸ் சென்னைக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு செமினார் இருந்துச்சு. சரி, அந்த செமினாருக்கு வந்து அது வந்து டிசிஎஸில் இப்போது வந்து அசஞ்சரோட நிலவன் ஆர் ஆமாம், ஒன் ஆஃப் த ஃபவுண்டர், எக்ஸாக்டாக ஃபவுண்டர் ஒன் ஆஃப் த ஃபவுண்டர். அவர் வந்து தூத்துக்குடி, அவங்க அக்கா வந்து தூத்துக்குடியில் ஒரு டாக்டர் கிடைக்கும். அவங்க அக்காவுக்கு அந்த அக்காவுக்கு போய் அந்த நிவேதா ஏ ஒரு கம்ப்யூட்டர் பேப்பர் நான் அவங்களுக்கு கிளாஸ் எடுத்தேன். அதனால் அவங்க வந்து எங்கிட்ட ரொம்ப குன் சிவானி எஸ் அவங்க சொன்னாங்க என் தம்பி தான் அங்கே இருக்காங்க, நீங்கள் போனீங்கன்னு பாருங்கள். அன்பார்ச்சுனேட்லி பூஜா ஸ்ரீ அவரே இருந்தார். அவர் கேபினில் போய் உட்காந்து பேசிட்டு இருந்துட்டு எனக்கு காஃபிலாம் ஆஃபர் பண்ணார். எல்லாம் வந்துட்டு சரி நீங்கள் ஹாலுக்கு பிரணவ் ஜெய ரூபன் டி கே நான் ஹாலுக்கு வந்தேன். இப்போ வந்து என்னென்னா ஒரு +2 முடிச்சு அந்த மாதிரி சேர்த்தேன். பிரணவ் ஏ கிடையாது, நமக்கு தெரியாது. 4th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இங்கிலீஷ் மீடியம், அதுக்கப்புறம் தமிழ் மீடியம். பிரவீன் ஏ அப்புறம் நான் வந்து முதல் ரோல எனக்கு சீட்டு கொடுத்தாங்க, உட்காந்தேன். அவர் வந்து அப்படியே மைக்கு கையில் வச்சுட்டு வந்து நீங்கள் எல்லோரும் வந்து பேசிக்கிட்டு இங்கிலீஷில் பேசிக்கிட்டு வந்து யூ பிலாங்ஸ் டு சொல்லி வந்து என்கிட்ட மைக்கு கொடுத்தாரு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சார், யூ பிலாங்ஸ் டுன்னா அன்றைக்கி அர்த்தம் என்னங்கிறது எனக்கு தெரியல. எனக்கு இப்பவுமே தெரியாது. பிரியா ஐ சரியா, அர்த்தம் என்னன்னு தெரியல. நான் என் ஸ்கூலை பற்றி சொன்னேன், அதில் உள்ள ஒன்று மட்டும் சொல்லியிருந்தேன். 6th போய் உட்கார்ந்த உடனே கிராமர் தெரியாதவங்கலாம் கை தூக்கணும்னு டீச்சர் சொல்லுவாங்க. பிரியதர்ஷினி பி திருநெல்வேலியில் தான் 1 to 5 படித்தேன். மலர்ந்து அந்த ஸ்கூல் எங்கள் பருவத்தில் அதில் கிராமர்லாம் எதுவுமே கிராமருக்கு வேடே சொல்லிட்டு இல்லையா. அப்போ பக்கத்தில் இருக்க பையன் இல்லை பிரியதர்ஷினி பி தெரியும் எனக்கு அப்படின்னா அப்போ ஏதோ சொல்ல போகிறான்னு நினைக்கிறேன். நீ கையை தூக்குனேன்னா சாயங்காலம் 4:30 வீட்டுக்கு விட மாட்டாங்க. எப்படி பிரியதர்ஷினி ஆர் 4:30 விட மாட்டாங்க. நான் 4:30 வீட்டுக்கு கிளம்பி வருவேன். நீ தூக்காது பண்ணிட்டான். நான் நீ பேசாமல் கையை தூக்காமல் உட்காந்துட்டேன். அன்னைக்கு மறந்த கிராமரை பிரியதர்ஷினி இன்னைக்கு பி வரைக்கும் கற்றுட்டு. அப்போ அந்த டைமில் வந்து யூ பிலாங்ஸ் டு வந்து கேட்குறேன். அப்படிங்க இருந்தாலும் என்கிட்ட மைக்கை அப்படி நீட்டி கேட்குறேன். எனக்கு வேர்த்து இவ்வளோ நேரம் இவர்கிட்ட தானே பேசிட்டு வந்தோம், காஃபி தான் வாங்கி கொடுத்தாரு. நேரம் மைக்கை கொண்டு நம்ம தெரிவித்தாருன்னு சொல்லி வந்து ராகவ் விஸ்வா எஸ் சரியா, அவர்
கேட்ட கேள்வி கூட எனக்கு மறந்துட்டு என்ன ம் சரி அவர் அம்மா வந்து யூ ஆர் ஃப்ரம் வேற ஆர் ஃப்ரம் அப்படின்னு கேட்டேன்னா நான் சொல்லிட்டேன். Rahul C. அப்படிங்கிறது வந்து பிலாங்ஸ்டுங்கிறதுக்குள்ள அந்த வார்த்தைக்கு நான் நிறைய அர்த்தம் யோசிச்சு Rahul எதுவுமே R. என்னால் வந்து எனக்கு பதில் சொல்ல முடியல. பக்கத்தில் வந்து சொல்கிறேன் ம் அப்புறம் சொல்கிறேன் இன்ஸ்டியூஷன் Rajkumar T. நான் ரெப்ரசன்ட் பண்ணி மாதிரி சொல்லிட்டேன். உடனே சரி ஓகேன்னு சொல்லிட்டேன். ம் Ravi Kiran நான் BB. நினைச்சேன் அவ்வளவு நேரம் அவர்கிட்ட தானே பேசி எல்லா கதையும் சொல்லிட்டு வந்தேன். இங்கே வந்து ஓப்பன் இதில் மானத்தை வாங்கிட்டேன். Remiges Anglo V. ஆனால் அந்த ஆள் என்ன நினச்சி என்கிட்ட கேட்டிருக்காங்கன்னா நம்ம ஊருக்காரனா இருக்கான் இவனை பொண்ணு கொடுத்துருவோம். ஆமாம் Rishi Kumar எல்லாருக்கும் R. அந்த இது இருக்கும். சரி அதுலேயே அந்த ஆள் கேட்டிருக்காரு. ஆனால் நான் அங்கே வந்து சிறுமைப்பட்டேன். அப்படியா Rithani RK. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே இருந்து நம்மளுடைய நாலேஜை வந்து என்ன செய்ய முடியல. அப்படி Rithik P. கிடையாது. அது தப்பாக இருந்துதான் ஏன் கேளுங்க அந்த அதுக்கு பொறுப்பு நீங்கள் கிடையாது. உங்களுக்குள்ள டீச்சர்ஸ் அதாவது இந்த ஸ்கூல் நீங்கள் அணுகுறீங்களா இப்போ எனக்கு கிடைச்ச டீச்சர் அருமையான டீச்சர். Sai Charan அதில் K. நான் கொஞ்ச நேரம் கவனிச்சதுக்கு எனக்கு இந்த இப்போ எனக்கு இவங்க பேசுறது எல்லாமே புரியுது. அதுதான் நீங்கள் இந்த சொல்கிறது இங்கிலீஷ் என்ன படிச்சு Samira M. 6 பேருக்கு எடுத்தாங்களா அருமையான டீச்சர். அவங்கள்ட்ட நான் கற்றுக்கல. அதுதான் நீங்கள் சொல்கிறத நானும் சொல்கிறேன். என்னென்னா Sampath இப்போ P. இவங்கள் இப்போ நான் அந்த ஸ்டேஜில் ஏறி நீ பேச சொல்கிறாங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் இவ்வளோ ஏறி பேசணும் பேசுவீங்க. Samyukta நான் S. எனக்கு தெரிஞ்ச மொழியில் பேசியிருக்கேன். நல்லா வந்து பிரச்சனையில் பேசுவேன். என்ன மொழியில் எனக்கு தெரிஞ்ச மொழியில் நான் பேசுவேன். சரி சப்ஜெக்ட் சப்ஜெக்ட்டு இந்த பசங்களுக்கு சந்தியா என்ன வேணுமோ S. அது பேசுவேன். இந்த பசங்களுக்கு என்ன வேணும் நீங்கள் வந்து நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க இருக்கீங்க சரி ஆனால் அடுத்தால நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறது நீங்கள் என்ன தெளிவாக இருக்கீங்க அதை மட்டும் பேசுவேன். Sanjay KI. ஒன்று வந்து பேசிடலாம். இன்னும் வந்து மற்றவங்கள அட்மையர் பண்ணுற மாதிரி பேசலாம். எந்த லாங்குவேஜில் இருந்தாலும் சரியா சஞ்சய் எம். பேச்சாளருங்கிறது பேச்சாளருக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. பேச்சாளர் வந்து எப்படி பேசுவாங்க சார் இப்போ எனக்கு எப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா இல்லை செல்லுமணி சார்னு ஒரு Sanjit இருக்காரு. D. அவர் விட்டோம் இல்லைன்னா அப்படியே கைத்தட்டு வாங்குற மாதிரி இருக்கும் பேச்சு. என்னுடைய பேச்சு அப்படி இருக்காது. கட் அண்ட் ரைட்டாக இருக்கும். சதீஷ் குமார் என் பேச்சு எப்படி எம். இருக்கும்னா கட் அண்ட் ரைட்டாக இருக்கும். ஆனால் அந்த நான் சொல்கிற பேச்சு சரிங்கிறது சரின்னா சரின்னு மட்டும்தான் இருக்கும். அந்த நேரத்தில் சொல்கிற விஷயம் 100% Satyapriya RS. சரியாக இருக்கும். அது 100 பேரும் எடுத்துக்கிட்டோம்னு அவசியமே இல்லை. எடுக்கிற 100 பேர் எடுக்கிற மாதிரியும் இருக்காது. 100% நீங்கள் சொல்கிறது சரியாக இருக்கும். ஆனால் நீங்கள் செல்வகுமார் எஸ். வாங்குறவங்க இருக்காங்கல்ல ஆமாம் அவங்க 10% தான் இருப்பாங்க. 10 பேருந்து கூட இருக்க மாட்டாங்க. இல்லை 10% இருப்பாங்க. இது 90% வந்தது நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு அவங்க புரியாது. அது அவங்க புரியாதுன்னு இல்லை சார். அவங்க கேட்குற மனநிலையில் ஷாலினி எம். எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேட்குற மனநிலை கொண்டு வர்றது தான் பேச்சாளரோட வேலை. அது கரெக்டு. பட் அது வந்து நம்ம பேச்சாளராக ஷாலினி பேச்சாளராக எஸ். இருந்து நம்மளுடைய விஷயங்கள் அதுவாக இருந்தால் நம்ம யார்கிட்ட கொண்டு போவாங்க. இதை தான் நான் வந்து இந்த சின்ன டிஃப்ரென்ஸ் வச்சுக்கோங்க. இதை தான் Sharad P. என்ன அப்படின்னா இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குல்ல ஆமாம் இதை உடச்சி வெளியே வருவாங்க. வெதர் இட்டஸ் அவன் வந்து Sharmesh ML. அகாடமிக் இதில் வந்து நம்பர் 1 இருந்தாலும் லாஸ்ட்டாக இருந்தாலும் சரி, அவனுக்கு உடச்சி விட வேண்டியது எதை அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மைண்டில் அந்த பிளாக்கை மட்டும்தான். அது Shiva Celestia S. இல்லை. ஏன் பாலிசி என்ன அப்படின்னா இன்ஃபீரியாரிட்டிங்கிற விஷயத்தில் வந்து